கோவையில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அத்துமீறி இளைஞர்கள் இருவர் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் நுழைந்த நிலையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? தொடர்ந்து அந்த இளைஞர்கள்கிட்ட ஏதேனும் விசாரணை நடந்திருக்கா? நிலவரம் என்ன? கோவை டவுன்ஹால் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்னும் சற்று நேரத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். இந்த சூழ்நிலையில அவர் வருகை ஒட்டி 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் டவுன்ஹால் பகுதியை சுற்றியும் உள்ள முக்கிய இடங்கள் அனைத்தும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் 2 வாலிபர்கள் 3 அடுக்கு போலீசாரின் பாதுகாப்பையும் மீறி நிகழ்ச்சி நடைபெற உள்ள இடத்தையும் தாண்டி வேகமாக சென்று விட்டனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த பாஜக நிர்வாகிகள் திடீரென நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்குள் புகுந்து தரையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது முற்றிலும் பாதுகாப்பு குளறுபடி, வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது. அதே போல இந்த பகுதியில் ஏற்கனவே குண்டுவெடிப்பும் நிகழ்ந்துள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு 2 இருசக்கர வாகனத்தில் வாலிபர்கள் உள்ளே புகுந்தனர், 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி அதனை மீறி உள்ளே வந்தனர்? இது போலீசாரின் கவனக்குறைவு. எனவே இதற்கு உடனடியாக அவர்களை பிடித்து அவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்பது பற்றியெல்லாம் உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும். எப்படி அவர்கள் உள்ளே புகுந்த போது இத்தனை தொலைவிற்கு அவர்கள் உள்ளே வந்தார்கள், அவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் ஏன் முற்படவில்லை என்பது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு தலையில வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் கண்டிப்பாக அவர்களை பிடித்து விடுவோம் என்று கூறி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். துணை குடியரசுத் தலைவர் வந்து சென்ற பிறகு இது சம்பந்தமாக தீவிர விசாரணை மேற்கொண்டு அந்த வாலிபர்களை பிடித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களை கைது செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் பதிவாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கண்காணிப்பதற்காக போலீசார் அனைத்து கடைகளிலும் முற்றுகையிட்டுள்ளனர். மேலும் இந்த காட்சிகளை வெளியில் விடக்கூடாது, இது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், அதனால் யாரும் இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று கூறி அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் துணை குடியரசுத் தலைவர் இந்த பகுதிக்கு வருகை தர உள்ளார். பலத்த ஒரு பரபரப்பு மத்தியில் அவர் இங்கு வருகை தர உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.